வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் டாபிக் பார்க்க போகிறேன்னா 3.75 கிலோவாட் ஆஃப் கிரிட் சோலார் சிஸ்டம். இதில் வந்து 375 வாட்ஸ் மோனோ கிறிஸ்டல் சோலார் பேனல், லூம் சோலார் பேனலும் அவைலபிள் இருக்குது. யூடிஎல்லையும் நமக்கு மோனோ பேனல்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. இது எல்லாமே நாங்கள் இன்க்ளூடிங் இன்ஸ்டாலேஷனோட பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணது வந்து லூம் சோலாரில் 375 வாட்ஸ் பேனல், மொத்தம் 9 பேனல். அதுக்கடுத்து 150 Ah பேட்டரி, 4 பேட்டரி, லூமினன்ஸில் சோலார் பேட்டரி 5 இயர்ஸ் வாரண்டியோட வரும். அதே மாதிரி லூமினன்ஸில் 3.75 கிலோவாட் இன்வெர்டர். 3.75 கிலோவாட் இன்வெர்டருங்கும் போது நமக்கு 48 வோல்டேஜ் சிஸ்டத்தில் வருது. 4 பேட்டரி சீரிஸ் பண்ணி அதை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி இந்த இன்வெர்டர் வந்து கொஞ்சம் ஹெவி லோடு போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம வாங்கியிருக்கோம். இந்த இதில் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 1.5 டன் ஏசி, ஒரு 1 HP வாட்டர் பம்பு, அந்த மாதிரி கொஞ்சம் ஹெவி லோட் எக்யூப்மெண்ட் வேணும்னாலும் இதில் போட்டு ரன் பண்ண முடியும். அதே மாதிரி வீட்டில் இருக்க மற்ற எல்லா எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸும் போட்டு இதில் யூஸ். அதுக்கடுத்து இந்த இதில் வந்து நமக்கு எல்சிடி டிஸ்பிளே ஆப்ஷன்ஸோடு கொடுத்துருக்குறாங்க. இதில் எவ்வளோ யூனிட் ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கு, பேட்டரியுடைய கண்டிஷன் எவ்வளோ, இப்போ வந்து எத்தனை வோல்டேஜில் வந்து பேட்டரி இப்போ இருக்குது, அதே மாதிரி பவர் ஷட் டவுன் ஆச்சுன்னா எத்தனை மணி நேரம் பேக்கப் கொடுக்கும், அதே மாதிரி எத்தனை மணி நேரத்தில் பேட்டரி ஃபுல் ஆகும், அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு இதில் டிஸ்பிளே ஆப்ஷன்ஸில் பார்க்குற ஆப்ஷன்ஸும் இருக்குது. இப்போ பாருங்கள், பேனலில் வந்து 101 வோல்டேஜ் ரேட்டிங்கில் வந்து இன்புட் வந்துருக்குது. கரண்ட் வந்து 26 ஆம்ஸ் ரேட்டிங்கில் சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. அதாவது 2.5 யூனிட் பெர் ஹவர் அந்த ரேட்டிங்கில் வந்து பேட்டரி சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. நம்ம லோடுக்கு போக மீதி வந்து பேட்டரி சார்ஜ் பண்ணிட்டு இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து 1000 வாட்ஸ் கிட்ட லோடு போயிட்டு இருக்கு, மீதி வந்து இதாகிட்டு இருக்கு. அதுமாதிரி காலையிலேருந்து ஒரு 1.3 யூனிட் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்குது. அதே மாதிரி சார்ஜிங் வந்து இன்னும் ஒரு 59 நிமிஷத்தில் பேட்டரி ஃபுல் ஆகும். இந்த மாதிரி கான்செப்ட் வந்து டிஸ்பிளே பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதே மாதிரி இந்த செட்டிங்ஸில் வந்து நல்ல அட்வான்ஸோடு வைக்கும்போது நமக்கு ஃபுல் எஃபிஷியன்சியில் போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடுலேயும் நம்ம லூம் சோலார் அண்டு யூடிஎல் உடைய டீலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்காங்க. நீங்கள் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருடைய காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியாவில் இருக்கிற டீலரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி அந்த நம்பர் யாரும் கிடைக்கலனா ஜஸ்ட் என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க டீலர் ஃபார்வேர்ட் பண்ணி விட்டு இந்த சிஸ்டத்தை வந்து பெஸ்ட்டாகவே இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்து யூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸோட ஹெல்ப் பண்ணி தந்துட்டுருக்கோம். இப்போ இந்த சிஸ்டத்தில் வந்து உங்களுக்கு ஹெவி லோடு எக்யூப்மெண்ட்ஸு 1.5 டன் ஏசி எமர்ஜென்சிக்கு தேவைப்படுதுனாலும் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி இந்த மாதிரி சிஸ்டம் வந்து ஒரு கடைக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து 1.5 இயர்ஸ் இல்லை 2 இயர்ஸ்லேயே உங்களுக்கு ரீஃபண்டாகவே கிடச்சிரும். இல்லைனா கமர்ஷியலில் வந்து யூனிட் 8 ரூபா 10 ரூபா அந்த ரேட்டிங்கை கட்டிகிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு நாளைக்கு 2 கிலோவாட் சிஸ்டம் இல்லை 3 கிலோவாட் பேனல் சிஸ்டம் போடும்போது 10 to 12 யூனிட் வந்து பெர் டே ப்ரொடக்ஷன் இருக்கும். 10 to 15 யூனிட் கூட மேக்ஸிமம் நல்லா யூஸ் பண்ணுற கஸ்டமராக இருந்தால் ஒரு 15 யூனிட் வரைக்கும் கூட நம்ம இதனுடைய அவுட்புட் எடுத்து யூஸ் பண்ண முடியும். இது வந்து மொத்தம் 3 வகையான மோட் செட்டிங்ஸ் இருக்குது. சோலார் ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்து பேட்ரி, அதுக்கடுத்து கிரிட்டு, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை வைக்கும்போது உங்களுக்கு இதனுடைய ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் அவுட்புட்டையும் நம்ம எடுத்து யூஸ் பண்ண முடியும். மழை காலத்தில் வந்து சோலாரு, அதுக்கடுத்து கிரிட்டு, அதுக்கடுத்து பேட்ரி கான்செப்ட் வச்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் நம்ம கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஆனால் வெயில் காலத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த கான்செப்டில் வச்சு யூஸ் பண்ணும்போது இதனுடைய ஃபுல் அவுட்புட்டும் நம்ம இதுலேருந்து எடுத்து யூஸ் பண்ண முடியும். டிசிடிபி சர்க்கிட் போர்டு எதுக்குன்னா பேனல்லேருந்து வரக்கூடிய ஹை வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன், அதே மாதிரி லீக்கேஜஸ் கரண்ட் ஏதாவது இருந்துச்சுனாலும் நம்ம ப்ராடக்டை சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு கண்டிப்பாக ப்ராப்பராக காப்பர் கம்பி போட்டு ப்ராப்பராக கிரவுண்டிங் பண்ணுறது நல்லது. சிலர் வந்து காஸ்ட் எஃபிஷியன்சியாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிரவுண்டிங் எல்லாம் பண்ணாமல் விட்டுருவாங்க. இன்ஸ்டாலர் வந்து கிரவுண்டிங் பண்ணுறதை விட்டுட்டாலும் நீங்கள் கஸ்டமராக இருந்து கண்டிப்பாக கிரவுண்டிங் பண்ண சொல்லி கேட்டு வாங்கி போட்டுக்கோங்க. ஏன்னா அதுதான் நம்ம நம்மளுடைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே சேஃப்டி ப்ரிகாஷனுக்காண்டி. அதே மாதிரி ப்ராப்பராக வந்து ஒரு 3 months ஒன்ஸ் வந்து வாட்டர் லெவலெல்லாம் டாப் அப் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அதில் ஏதாவது கம்மியாக இருந்துச்சுன்னா செக் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஏஎம்சி கூட போட்டு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம மறந்தாலும் அவங்க வந்து ப்ராப்பராக டிஸ்டில் வாட்டர் வாங்கிட்டு வந்து ஊற்றி டாப் அப் பண்ணிடுவாங்க. அதேமாதிரி பேனல் வந்து டஸ்ட் ஆச்சுனாலும் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறது வந்து இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம ஃபுல் அவுட்புட் எடுக்கலாம். இப்போ டஸ்ட்டாக இருக்கும்போது நம்மளுக்கு ஆவரேஜாக ஒரு 8 யூனிட் வருதுன்னா நல்லா க்ளீன் பண்ணி விட்டு பகல் ஃபுல்லாக யூஸ் பண்ணும்போது 10 to 12 யூனிட்டுக்கு மேலேயும் ஒரு நாளைக்கு அவுட்புட் எடுத்து யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து 3.75 கிலோவாட் இன்வெர்டரிங் சிஸ்டம் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷனோட வேணும்னா கீழே இருக்க காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்கள் ஏரியா ஒரு டீலர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நம்பர் கொடுத்துருக்கோம். அவங்களையும் காண்டாக்ட் பண்ணி இன்க்ளூடிங் இன்ஸ்டாலேஷனும் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.